பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. காளான் இன்று மாற்றுப்புரத உணவாக நம் வாழ்வில் இடம்பெற்றுள்ளது. சமச்சீரான உணவிற்கு காளான் உணவு மிகவும் ஏற்றது. காளான் முழுமையான சைவ உணவாகும். இன்று வேளாண் உபத்தொழிலாக காளான் வளர்ப்பு பயன் தருகிறது. அதிக முதலீடு இல்லாத நல்ல வருவாய் தரும் வீட்டு பிள்ளையாக காளான் வளர்ப்பு பயன்படுகிறது. சிப்பிக் காளான், மொட்டுக்காளான் மற்றும் பால் காளான் ஆகியவை மக்கள் விரும்பி உண்ணும் காளான் வகைகள். இன்றைய நிகழ்ச்சி பால் காளான் சாகுபடி ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் என தன் அனுபவத்தை கூறுகிறார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மாவிளங்கை கிராமத்தில் பால் காளான் வித்துக்கள் மற்றும் பால் காளான் உற்பத்தி செய்து வரும் திரு சந்திரசேகரன் அவர்கள். பார்ப்போம். வணக்கம் சார், என் பேர் சந்திரசேகரன். திண்டிவனம் பக்கத்தில் மேல்மாவிளங்கை கிராமத்தில் வசிக்கிறேங்க. நாங்கள் பால் காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் மற்றும் விதை உற்பத்தி நாங்களே பண்ணுறோம். இந்த காளான் உற்பத்தி ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, எனக்கு 2008க்கு முன்னே நான் காய்கறி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ தண்ணி எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மே வந்த உடனே எங்களுக்கு தண்ணி கஷ்டம் வந்துடுங்க. அப்போ தான் திண்டிவனம் கேவிகேவில் அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் தண்ணி உங்களுக்கு செக்கனமான தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு காளான் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பத்தி எட்டு சொன்னாருங்க. அப்புறம் நாங்கள் அதுக்காக ட்ரைனிங் ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. கோயம்புத்தூருக்கும் அங்கேயும் சில ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கேயும் திண்டிவனத்துலேயும் சில ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆட்டோக்களை கொடுத்தாங்க, லேமினார் சாம்பர் கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான சில உபகரணங்களும், அதாவது அந்த டெஸ்ட் டியூப் எப்படி திசு கல்ச்சர் எப்படி பண்ணுறன்றதுக்காக, அதாவது ஊடகம் எப்படி பண்ணணுன்றதுக்காக அது உண்டான எல்லா மூலப்பொருளும் எல்லா அரசாங்கத்திலையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் இங்கே ஆரம்பித்தேன். இன்றைக்கி விதை உற்பத்தியும் பண்ணி காளான் உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்கேங்க. காளான் சிப்பி காளான் ஒன்று இருக்குங்க. அது நமக்கு இது மாதிரி கூடாரெலாம் அதுக்கு தேவையில்லை, ஒரே இடத்தையே வளர்த்துடலாங்க. அதுக்கு வெப்பநிலை உங்களுக்கு 27 டிகிரி 28 டிகிரி இருந்தால் போதும். ஆனால் பால் காளானுக்கு 2 ஸ்டேஜ் வேணும், 2 நிலை வேணுங்க. ஒன்று அந்த பெட்டு ப்ரிப்பரேஷன், நான் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். பெட்டு ஒரு ஸ்டேஜிங்க, ஒரு நிலைங்க. அது அடுத்த நிலை இங்கே அறுவடை பண்ணுறதுங்க. அதுக்கு இந்த தரை லெவல்லேருந்து, தரை மட்டத்திலேருந்து 3 அடி பள்ளம் இருக்கணுங்க. அப்போ தான் அது ஆங்கிலத்தில் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு பால் காளான் வருங்க. அது அந்த படுக்கையை, காளான் படுக்கையை, அந்த வித்து போட்ட படுக்கையை கட் பண்ணி மண் மேலே பூசணம் பண்ணணுங்க. எதாவது வச்சோம்னா இங்கே அதாவது இன்னும் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. திசு கல்ச்சர், அதாவது மதர் ஸ்பான், அது ஒரு 15 நாளுங்க. மதர் ஸ்பானுக்கு அடுத்தது F1, அது ஒரு 15 நாளுங்க. பெட் ஸ்பான் அது ஒரு 40, அதாவது 45 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு பெட்டே உற்பத்தி பண்ண முடியும். விதை உற்பத்தி அதாவது வித்து உற்பத்தி பண்ணுறதுக்கு 45 நாள் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது பெட்டு போட்டோம்னா படுக்கை, அதாவது காளான் படுக்கை ரெடி பண்ணோம்னா ஒரு 20 நாள் படுக்கை ரெடி ஆகுங்க. அந்த மைசிலியம் அந்த பூஞ்சனை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஒரு 20 நாள் பொறுத்து அந்த பெட் எடுத்து அது ஃபுல்லாக வெள்ளையாகிடுங்க. அந்த படுக்கை போட்ட விதையெல்லாம் வைக்கோல் ஃபுல்லாக வெள்ளையாக மைசிலியம் ஃபார்ம் ஆகிடும், அந்த பூஞ்சனை ஃபுல்லாக வெள்ளையாகிடும். அப்புறம் அதை எடுத்துன்னு இந்த குடியில் கட் பண்ணி மேலே மண் பூசி எடுத்தாந்து இங்கே வச்சோம்னா இதுலேருந்து ஒரு 12 நாள் எங்கள் காளான் பூக்க ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு படுக்கைக்கு ஒரு 3/4 கிலோ கிடைக்குங்க. அப்புறம் ஒரு வாரம் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு 1/2 கிலோ கிடைக்குங்க. அப்புறம் மூணாவது நிலையில் இன்னும் ஒரு 1/2 கிலோ, ஒரு 1.5 கிலோவில் 2 கிலோ வரல எடுத்துடலாங்க. அது அந்த நம்ம 2 கிலோ எடுக்கிறதும் 1.5 கிலோ எடுக்கிறதும் தரமான வித்து இருக்கணுங்க. தரமான வித்து இருந்தோம்னா நல்ல காளான் உற்பத்தி கிடைக்குங்க. நம்ம பட்டன் காளான் இருக்குங்க, அது குளிர் பிரதேசம் தான் செய்ய முடியும் இன்னைக்கு. ஆனால் அதுதான் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு
7-8 வருஷமாக தான் பால் காளான் வந்து இப்போ அறிமுகமாயிருக்குது. ஆனால் நல்ல சிறந்த உணவு, மருத்துவ குணம் வாய்ந்தது. இதுவரையில் பால் காளான் உற்பத்தி பற்றி பொதுவான கருத்து சொல்லியிருக்கேங்க. இப்போ வந்து செய்முறையில் எல்லாத்தையும் விளக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து பால் காளான் உற்பத்திக்கு வித்து எப்படி உற்பத்தி பண்ணுறதுக்கு முதல் நிலை ஊடகம் ரெடி பண்ணுறதை பற்றி, ஊடகம் எப்படி தயார் பண்ணுறதை பற்றி இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. இப்போ இது வந்து ஊடகம் தயார் பண்ணுறதுக்கு அகார் அகார் வந்து 15 கிராமுங்க. இது வந்து டெக்ஸோஸுங்க, குளுக்கோஸ், இது வந்து ஒரு 15 கிராமுங்க. இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணிங்க, இது வந்து 1/2 லிட்டருங்க. இது வந்து 1 லிட்டர் ஊடகம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான கல்ச்சருங்க. இது இப்போ ஊடகம் எப்படி செய்ய போகிறோன்றதை இப்போ உங்களுக்கு செயல் விளக்கத்தில் சொல்கிறேங்க. இப்போ வந்து இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணிங்க. இது அடுத்தாப்புல வந்து அகார் அகார் 15 கிராமுங்க. அடுத்தாப்புல வந்து குளுக்கோஸுங்க, டெக்ஸோஸ், இது 15 கிராமுங்க. இது மூணுத்தையும் ஒரு 15 பவுண்டு வெப்பநிலையில் இப்போ வந்து உள்ளே வச்சு ஆட்டோக்குள்ளையில் வச்சு இது வந்து கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து நிறுத்திடணுங்க. நிறுத்திட்டு பிற்பாடு இந்த நிலைக்கு மீடியம் ரெடி ஆகிடுங்க. இந்த ஊடகம் வந்து 1 வாரத்துக்கு முன்னே ரெடி பண்ண ஊடகங்க. இது வந்து வெப்பநிலையில் வச்சோடனே இது வந்து திரவமாக மாறிடும். இப்போ திடப்பொருளாக இருக்குது, இது திரவமாக மாறிடும். இந்த அகார் அகார், இந்த உருளைக்கிழங்கு தண்ணி, டெக்ஸோஸ் வெப்பப்படுத்தியாச்சுங்க. வெப்பப்படுத்தின பிற்பாடு இந்த டெஸ்ட் டியூப்ல இந்த அளவில் இந்த மீடியத்தை ஊற்றணுங்க. ஊற்றிட்டு கார்ப் பண்ணிவிட்டு இந்த திரவ நிலையில் அடைஞ்ச உடனே இந்த டெஸ்ட் டியூப்பில் ஊற்றிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில், அதாவது ஏர் உள்ள மறுபடியும் இதை வந்து வெப்பப்படுத்தணுங்க. ஒரு 25 பவுண்டில் மறுபடியும் வெப்பப்படுத்தணுங்க. இந்த ரப்பர் பேண்டை போட்டு மறுபடியும் இந்த ஸ்டாண்டில் வச்சு மொத்தத்தையும் ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு மறுபடியும் ஆட்டோக்கொலையில் ஒரு 30 பவுண்டில் இப்போ வெப்பப்படுத்தணுங்க. அப்போ அதில் இருக்கிற கிருமி சுத்தப்படுத்துறதுக்காக, ஸ்டெரிலைசேஷனுக்காக தான் வந்து இந்த கிருமி பூரா சுத்தப்படுறதுக்கு அவ்வளோ வெப்பநிலையில் வச்சாகணும் சார். இப்போ வந்து இந்த ஊடகத்தில் இந்த திரவத்தை ஃபில் பண்ணதை எடுத்து 30 பவுண்டு அழுத்தத்தில் இந்த ஆட்டோக்கொலை பண்ணி ஆகணுங்க. இது 30 பவுண்டில் ஏன் வைக்கிறேன்னா அப்போ தாங்க வந்து உள்ளே வந்து தேவையில்லாத பூஞ்சனை வளராது. இது 30 பவுண்டில் 2 மணி நேரம் கழித்து எடுத்து கூல் பண்ணணுங்க. சாதாரண நிலையில் வச்சோம்னா 2 மணி நேரத்தில் வந்து அது திடமாக மாறிடாது. இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து கீழே வந்து திடமாக மாறிடும். திடமாக மாறின ஒருபாடு 2 மணி நேரம் கழித்து நாங்கள் ஒரு நாள் கூட விட்டுருவோம். சில நேரத்தில் எங்கள் இருக்கிற வேலைகளை வச்சு 2 நாள் கூட விட்டுருவோம். நாங்கள் எடுத்து இந்த இனோகுலேஷன் ரூமில் வச்சு இந்த ஊடகத்தில் அந்த காளானுடைய திசுவை கட் பண்ணி உள்ளே வைக்கணுங்க. அதை பற்றி உள்ளே நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்திருக்கிறோம். உள்ளே வர்றதுக்கு முன்னே இந்த ரூம் வந்து மேலே பாருங்கள் சார், இது வந்து யூவி லேம்ப் சார். இந்த யூவி லேம்ப் வந்து 20 நிமிஷம் போட்டிருந்தோம். நீங்கள் வெளியே இருந்தீங்க, 20 நிமிஷம் பொறுத்து தான் உள்ளே வரணும். இது வந்து 20 நிமிஷம் போடணும் சார். இந்த 20 நிமிஷம் போட்ட உடனே இந்த ரூம் வந்து சுத்தமாயிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதையும் பார்த்துங்க, பொட்டாசியம் பெர்மனன்ட் ஃபார்மாலின் போட்டு இந்த ரூம் வந்து ஃபியூமிகேட் பண்ணணும். இந்த ஃபியூமிகேட் பண்ண பிற்பாடு தான் இந்த ரூமில் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படி சுத்தம் படுத்தலைன்னா ஊடகத்து உள்ள தேவையில்லாத பூஞ்சனை வளர ஆரம்பிச்சிடுங்க. இது உள்ளே எடுத்து வச்சுட்டோங்க. இது வந்து லேமினார் ஃப்ளோர் சேம்பருங்க. இந்த லேமினார் ஃப்ளோர் சேம்பரில் இந்த மீடியத்தை உள்ளே எடுத்து வச்சுருக்கிறோம். உள்ளே எடுத்து வச்சுட்டு புன்சன் பர்னருங்க. இந்த புன்சன் பர்னர் பற்ற வச்சுட்டு இதெல்லாம் பண்ணணுங்க. ஏன்னா இந்த காற்றுல எந்த விதமான அசுத்தமான கிருமிகள் உள்ளே வராத அளவுக்கு இந்த லேமினார் ஃப்ளோர் ஓடுதுங்க. இப்போ அந்த இந்த வெளியே ஏர் வரதால சுத்தமான ஏர் தான் உள்ளே இருக்கும். அப்படி இருந்தும் எதுவும் உள்ளே எதுவும் வராத இந்த லேமினார் ஃப்ளோர் இந்த புன்சன் பர்னர் எரிஞ்சாதான் இந்த புன்சன் பர்னர் எரியுதுங்க. இப்போ வந்து லேமினார் ஃப்ளோர் ஓடுங்க. இப்போ இந்த ஃப்ளேம் வருது இல்லைங்களா, இப்போ உள்ள ஃபுல்லாக அனலாக இருக்கும். எந்த கிருமியும் உள்ளே வராதுங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
இது வந்து இந்த நைஃப் வந்து இந்த கத்தியை சுத்தப்படுத்துறதுக்காக ஸ்பிரிட்டில் இதை ஸ்ப்ரே பண்ணுறேங்க. இது இந்த கத்தியில் கூட கிருமி இருக்காத இல்லாத அளவுக்கு இதை சுத்தம் பண்ணிட்டு சுத்தப்படுத்துறேங்க. அப்புறம் இந்த ஃப்ளேமில் சுத்தப்படுத்துறேங்க. இந்த மஷ்ரூமை நீல் வாக்கில் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எங்கேயும் கையெல்லாம் படக்கூடாதுங்க. இந்த இடத்துல தான், ஏன்னா இந்த வெப்பம் வந்து இங்கே வந்து எந்த விதமான பூஞ்சனம் அந்த சுத்த கிருமி வராத அளவுக்கு இந்த இடத்துல தான் வச்சுக்கணுங்க. இதில் கட் பண்ணுறேங்க. இதில் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டா ஆக்குறோம். இந்த துண்டு தாங்க இந்த காட்டனை எடுக்கிறோம், உள்ள போட்டுறாங்க. உள்ள ஒட்டிச்சு பாருங்க. இது உள்ள வைக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது இந்த ஊடகத்தில் இந்த நீள்தண்டுலேருந்து உள் சூழ்லேருந்து எடுத்த ஒரு திசுவை இந்த ஊடகத்தில் வச்சாச்சுங்க. இதை வச்சுட்டு நல்லா காட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமில் எடுத்து போய் வைப்பேங்க. அங்கே வந்து அந்த அறையில் ஒரு 15 நாள் இருந்தால் போதுங்க. இந்த ஊடகம் ஃபுல்லாக இந்த திசு வெண்மையாக வளர்ந்துருங்க. அது அந்த நிலையில் அந்த ரூமில் பார்க்கலாங்க, அந்த அறையில் பார்க்கலாம். 15 நாள் கழிச்சு சார் இந்த ஊடகத்தில் இந்த டேட்டை பாருங்கள். இந்த ஊடகத்தில் இந்த வெண்மையாக அந்த திசு வளர்ந்துருங்க. இந்த பால் காளானுடைய திசு வெண்மையாக வளர்ந்துருங்க. இது நல்ல முழுமையான வளர்ச்சி. இதெல்லாம் முழுமையான வளர்ச்சிங்க. இது வந்து இதுக்கு பின் தேதிங்க. இது வந்து குறையான வளர்ச்சி இருக்குது. இந்த முழுமையான வளர்ந்த இந்த ஊடகத்தை உள்ள நான் இதுக்கு முன்னே காமிச்சினேன் லேமினார் ஃப்ளோ சாம்பர், அதில் வச்சு இதில் வந்து இது வந்து சோளத்தை வேக வச்சு சுத்தப்படுத்தின விதை பாக்கெட்டுங்க. இந்த சோள பாக்கெட்டுக்குள்ள முட்டிக்குள்ள இந்த திசுவை எடுத்து விடணுங்க. இது வந்து இந்த இடத்த விட முடியாது, இந்த அறையில் விட முடியாது. அந்த அறையில் அந்த லேமினார் ஃப்ளோ சாம்பரில் தான் எடுத்து விடணுங்க. உள்ளே விட்டோம்னா இதில் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரல இந்த எம்எஸ், இது வந்து கல்ச்சருங்க. இது வந்து எம்எஸ்ங்க. எம்எஸ்னா வந்து மதர் ஸ்பான் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இது வந்து எம்எஸ். இந்த எம்எஸ் பிற்பாடு இதில் வந்து 15 வித்து மறுபடியும் F1 இருக்கு பாருங்க. இந்த F1 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதில் வந்து 15 உற்பத்தி இதில் பண்ணலாங்க. இந்த 15லேருந்து படுக்கை வித்து நம்ம இந்த காளான் உற்பத்திக்கு உண்டான படுக்கை உற்பத்தி இதிலேருந்து ஒரு 15 உற்பத்தி பண்ணலாங்க. உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த 15 உற்பத்தி பண்ணுறத பற்றியும் அண்ணாண்ட படுக்கை அறைக்கு உங்களுக்கு போய் காமிக்கிறேங்க. அந்த முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் F1 சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கடுத்து படுக்கை வித்து தயார் பண்ணுறதுக்கு இந்த சோளங்க. அது சோளம் கால்சியம் கார்பனேட்டு, அதாவது வந்து இது உள்ள மீடியங்க. இந்த சோளத்தை வந்து வேக வைக்கணுங்க. அது அண்டாவில் வச்சு நாங்கள் எந்த அளவுக்கு கொள்ளளவு இருக்குது அந்த அளவுக்கு அண்டாவில் வச்சுக்குவோம், சின்ன இடத்துல வச்சுக்குவோம். ஒரு 50 கிலோ சோளம் ஊற வைக்கிறோம்னா ஒரு ஊற வைக்கிறதுக்கு முன்னே அந்த சோளத்தை சுத்தமாக கழுவணுங்க. கழுவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு நல்லா, அதாவது வந்து அரை வேக்காடு வேக வைப்பேங்க. அரை வேக்காடு வெந்த பிற்பாடு நம்ம கையால் பிடிச்சி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வெந்த பிற்பாடு அதை வடிகட்டி சல்லாக்கோணி வச்சுருக்கோம், சல்லாக்கோணியில் வடிகட்டி காய வைப்பேங்க. காய வைப்போ நமக்கு வந்து சோளத்தை வந்து 30% வந்து மாய்ஸ்டர் ஈரப்பதம் இருக்கணும். அந்த 30% எப்படி ஈரப்பதம் இருக்கிறது கண்டுபிடிக்கணும், நமக்கு கையால் அழுத்தி பார்த்தோன்னே தெரியும் நமக்கு. அந்த 30% ஈரப்பதம் வந்த உடனே அதை எடுத்து கொண்டாந்துருவாங்க. நேரில் எடுத்தாந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 20 கிராம் கால்சியம் கார்பனேட் வந்து அதை கூட சேர்க்கணுங்க. அந்த மஷ்ரூம், அதாவது வந்து இந்த காளான் வந்து அந்த பூஞ்சனம் வளர்கிறதுக்கு சோளத்துக்கு கூட அந்த சேர்ந்த மீடியம் வந்து கால்சியம் கார்பனேட். அந்த கால்சியம் கார்பனேட் சேர்க்கலைன்னா அது வளராதுங்க. ஜிப்சம் கலக்கிறாங்க சில பல்கலைக்கழகத்தில் வந்து ஜிப்சம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 1 மாதம் ஆகுதுங்க. கால்சியம் கார்பனேட் காரணம்னா 12 நாள்லேயே 15 நாள்லேயே உங்களுக்கு அந்த ஊடகம் நல்லா வளர்ந்துருங்க. அது பிற்பாடு வந்து இது அந்த காயை வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி அதாவது கலவையை சேர்த்து அந்த ஆட்டோக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல காமிச்சேன். அந்த ஆட்டோக்குள்ளையில் வச்சு இதை வந்து ஒரு 20 அழுத்தம் 20 பவுண்டில் ஒரு 3 மணி நேரம் அதை வைக்கணுங்க.
3 மணி நேரம் வச்சு அப்புறம் வெளியே வச்சு ஆற வைக்கணுங்க. ஆற வச்ச ஒருபாடு இது ஒரு 3 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு வந்து இது மாதிரி ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணால் தான் வந்து இந்த மேலே அந்த கால்சியம் ஒட்டுருக்கு இல்லைங்களா, அது பூரா வந்து அந்த திரவ நிலையிலேருந்து திடப்பொருளாக மாறுங்க. அப்புறம் தான் இது வந்து அந்த F1 புதிய அந்த 2வது தலைமுறையில் இருக்கிற விதையை வந்து இதில் வந்து லேமினார் ஃப்ளோ சாம்பரில் வச்சு இனாகுலேஷன் பண்ணி விடுவோங்க. அப்புறம் இது 12 நாளில் படுக்கை வித்து ரெடி ஆகிடுங்க. படுக்கை வித்து வந்து நாங்கள் வந்து 2 விதமாக பண்ணுறோங்க. ஒன்று வந்து சோளத்தில், இன்னொன்று வந்து நெல் கருக்காவில் பண்ணுறோங்க. இது வந்து பொருளாதார சில பல்கலைக்கழகத்தில் வந்து நெல் கருக்காவில் போடலான்னு சொல்கிறாங்க, சில வந்து இதில் வந்து சோளத்தில் போடலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2மே பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தபடியாக காளான் படுக்கை எப்படி உற்பத்தி பண்ணுறது தயார்படுத்துறதை பற்றி நாங்கள் அடுத்தபடியாக வந்து பார்க்கலாம் வாங்க. இது இது இந்த இடம் வந்து வைக்கோலை வந்து கட் பண்ணி சுத்தப்படுத்துகிற இடங்க. வைக்கோலை வந்து கையால் நறுக்கலாங்க, மிஷினில் நறுக்கலாங்க. பெரிய லெவலில் சின்ன செய்ய பார்த்து மிஷினில் கட் பண்ணலாங்க. சின்ன லெவலில் பண்ண பார்த்து கையில் கட் பண்ணலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. இந்த வைக்கோலை கட் பண்ணி இதில் ஊற வைக்கிறேங்க. இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவிஸ்டினுங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு ஃபார்மலின் வந்து 15 mlங்க. இந்த விகிதாச்சாரத்தில் கலந்து இந்த வைக்கோலை நனைச்சி 12 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. மேலே வந்து இந்த தார்பை போட்டு மேலே மூடி கட்டிடுவோங்க. கட்டிட்டு பொழுது வஞ்சி காலமுறை இந்த டம்மி அவுத்துட்டு தண்ணி அவுட் பண்ணிவிட்டு இந்த வைக்கோல் வாரி போயிட்டு மேலே படுக்கை ரெடி பண்ணிவிடுவோங்க. அது எப்படி ரெடி பண்ணுறத படுக்கை காய வைக்கிறதுக்கு முன்னங்க, உணர வைக்கிறதுக்கு முன்னே இந்த கொஞ்சம் டெட்டால் தண்ணிங்க, இது டெட்டால் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறோம். டெட்டால் வந்து இந்த கட்டில் ஃபுல்லாக சுத்தமாக வந்து தெளிச்சுட்டு வந்துட்டுங்க. தெளிச்சுட்டு வந்துட்டு உடனே இப்போ வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. வந்து வைக்கல் வந்து ஃபுல்லாக பரப்புறாருங்க. வைக்கல் வந்து ஃபுல்லாக பரப்பி இந்த வைக்கோல்லையும் 30% தான் ஈரப்பதம் இருக்கணுங்க. அந்த ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வைக்கணுங்க. இந்த வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வச்சோம்னா உங்களுக்கு வந்து பூஞ்சினம் வளராதுங்க. அதனால வந்து இந்த மின்விசிறியை போட்டுக்கிறோம். மின்விசிறியை போட்டுட்டு இது உணர வைக்கணுங்க. இது உணர வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரல உங்களுக்கு வந்து இது உணர்ந்துருங்க. உணர்ந்த பிற்பாடு படுக்கை ரெடி பண்ண போகிறேங்க. படுக்கை ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த பிபி பேப்பர், அதாவது பாலித்தீன் பேப்பருங்க. இது வந்து 14 இன்ச்சு 14க்கு 26ங்க. இது வந்து இதில் தான் வந்து பெட் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. ரெடி பண்ண பார்த்து இந்த பாட்டம் வந்து இப்போ எப்படியே போட்டால் கீழே வந்து உட்காராதுங்க. இந்த பாட்டம் ரெடி பண்ண போகிறாரு. அதை போட்டு காமிங்க. இந்த பாட்டம் ரெடி பண்ண போகிறாரு. இந்த இந்த அந்த அடிப்பகுதியை சுருக்கிட்டு இந்த ரப்பர் பேண்டை போட்டுட்டு பின்பக்கம் திருப்பிட்டு வருங்க. இந்த மாதிரி சுருக்கிட்டு ரப்பர் பேண்ட் போடுறாரு. போட்டாருங்களா, இங்கே வந்து அந்த போட்டு திரும்பின பிற்பாடு திருப்பிக்கிடுப்பா, திருப்பிட்டு இந்த கவர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கவர் ரெடியான பிற்பாடு இப்போ வந்து வைக்கோலை வந்து நிரப்புறாரு. அந்த படுக்கைக்கு வந்து நிரப்புறாருங்க. இந்த வைக்கோல் வந்து மேலே காயாத அளவுக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுருக்கணுங்க. இப்போ வந்து இந்த படுக்கை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்பான் அங்கேருந்து ரெடி பண்ண இந்த ஸ்பானுங்க. இந்த ஸ்பானை 8 பாகமாக பிரிக்கணுங்க. அந்த 8 பாகமாக எப்படி பிரிக்கிறாருன்றத பிரிச்சுக்காம ஏன்னா இது வந்து 8 அடுக்கு வந்து இதில் வந்து இந்த விதையை வந்து இந்த வித்தை வந்து சமமான விகிதாச்சாரத்தில் போடணுங்க. இப்போ வந்து இப்படி போட போகிறாங்க. போடும். இந்த முதல் அடுக்கு வைக்கோல், அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்பான் அதை விதையை வித்தை போட்டாருங்க. இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் போடுறாருங்க. முதல் அடுக்கு வந்து விதை போட்டுட்டு முடிச்சுட்டாருங்க. 2வது அடுக்கு வந்து இப்போ விதையை வந்து போட போகிறாருங்க. இப்போ வந்து சுற்றி போடுறாருங்க. சுற்றி போட்டுட்டு அடுத்தபடியாக வந்து வைக்கல் ஃபில் பண்ண போகிறாரு, அதை நிரப்ப போகிறாருங்க. இது ஒரு நாளைக்கு வந்து 2 பேர் வேலை செஞ்சோம்னா 40 பெட்டு போடலாங்க. நீங்கள் நான் ஏற்கனவே முதல்ல காமிச்ச அந்த தொட்டி பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த தொட்டியில் வந்து முழுமையாக இது பண்ணோம்னா 500 லிட்டர் தண்ணிக்கு வைக்கோல் வந்து நிரப்பி இது பண்ணோம்னா 40 பெட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெட்டு போடலாங்க. ஏதோ 2 பேர் போட்டுடலாங்க. காலம்பரை வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 1 மணி இல்லை 2 மணிக்குள்ளே 40 பெட்டு போட்டு முடிச்சிடுவோங்க. அந்த அது பிற்பாடு பெட்டு போட்டு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து காளான் கட் பண்ணுறோம். அது பக்கம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பாதி அளவு பெட்டு போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து இந்த படுக்கை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 8 அடுக்கு இதில் போட்டிருக்காரு. 8 அடுக்கு போட்டுட்டு இந்த கடைசியாக இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு படுக்கை அளவு, அதாவது வந்து ஒரு உற்பத்தி பண்ணிட்டாரு, அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ரப்பர் பேண்ட் போடுறாருங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இது வந்து இந்த இப்படியே வச்சோம்னா இந்த பெட் வந்து
ஒரு 4 நாள் அழுகிடுங்க. அதனால வந்து காத்து உள்ள போயிட்டு வரணுங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதுக்காக வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 ஓட்டை போடணுங்க. அந்த ஓட்டை எப்படி போடுறாரு பாருங்க. கவனம் இல்லாம ஓட்டை போடாத வச்சுட்டோம்னா இது 2-3 நாள்லயே அந்த பெட் வந்து வீணா போயிடுங்க, கட்டிடுங்க. இப்போ வந்து என்ன தேதியில போட்டுன்றதுக்காக நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக வந்து இப்ப தேதியில எழுதிடுவோங்க. இன்னைக்கு தேதி எழுதுறாரு பாருங்க. இதுல இருந்து கரெக்டா ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள இது வந்து மெச்சூரிட்டி ஆயிடுங்க, அதாவது முழுமை அடைஞ்சிடும். அதை உள்ள காமிக்கிறோம் வாங்க. பெட் போட்டாச்சுங்க. பெட் போட்டாந்து இதில் வைப்போம். இதில் வந்து இது வந்து உரி முறைங்க. சில பேர் வந்து ரேக் முறையும் பண்றாங்க. அது வந்து ரேக் முறை வந்து அதிக இடம் தேவைப்படும். இது உரி முறைன்னு பார்த்து சின்ன இடத்துலயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு 7 அடி ஹைட்லயே வந்து உங்களுக்கு வந்து 4 பெட் தொங்குது பாருங்க. இது வந்து ஒரு சிக்கனமான முறை வந்து உரி முறைன்னு சொல்லலாம். இப்போ வந்து இது போட்ட பிற்பாடு இந்த 1ஆம் தேதி இது போட்டு வச்சாச்சுங்க. இந்த 1ஆம் தேதி போட்ட படுக்கைங்க இது. இன்னைக்கு 13 நாள்ல இது வந்து மைசூலி வந்து முழுமை அடைஞ்சிச்சுங்க. இந்த முழுமை அடைஞ்ச பெட் எடுத்துட்டு வந்து இப்போ இதே வந்து சிப்பி கலான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த அந்த மைசூலி வளர்ந்த உடனே இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சிப்பி கலான் உற்பத்தி ஆகிடும். உங்களுக்கு இங்கேயே அறுவடை பண்ணிடலாம். பால் கலானுக்கும் சிப்பி கலானுக்கும் கூட வித்தியாசம் இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இது அங்கதான் அந்த குடியில தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உற்பத்தி பண்ண முடியும். இது வந்து இங்கேயே வந்து ஒரு 28 டிகிரி 26 டிகிரி குளிர்ச்சி கொடுத்தோம்னா இங்கேயே வந்து இந்த படுக்கைகளை வந்து அறுவடை பண்ணிடலாங்க. இது இப்போ உங்களுக்கு எப்படி இது வந்து பால் கலானுக்கு வந்து என்ன பண்ணலான்ற அந்த அடுத்த முறை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுறேன். இது கேசிங், அடுத்த முறை வந்து கேசிங் பண்ற முறை. அந்த படுக்கை வச்ச ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரல இந்த பூஞ்சல் வந்து முழுமை அடைஞ்சிருதுங்க. இந்த முழுமை அடைஞ்ச பெட்டை வந்து நம்ம பார்த்து எது சிலது வந்து கொஞ்சம் குறையா இருக்குங்க, அதெல்லாம் கூட விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பாக்கி இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாங்க. இந்த முழுமையா வளர்ந்துருக்குது. அந்த படுக்கை எடுத்துட்டு வந்து இந்த கேசிங் பண்றதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ இந்த கேசிங் பண்றதுக்கு முன்ன இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்திக்கணுங்க. இந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணுன்றதுக்காக இந்த டெட்டால் தண்ணி வச்சு சுத்தம் பண்றேங்க. சுத்தம் பண்ணிட்டு இந்த கத்தியும் வந்து டெட்டால்ல வந்து சுத்தப்படுத்திக்கிறேங்க. ஏன்னா அந்த கத்திலையும் எதுவும் கிருமி எதுவும் இருந்தா நமக்கு வந்து நல்ல காளான் வந்து தரமான காளான் கிடைக்காது. இது வந்து இப்ப கட் பண்றாருங்க. இந்த முதல்ல நீங்க பாத்தீங்க குச்சியால வந்து இந்த ஓட்டை போட்டது, இந்த கண்ட இடத்த ஓட்டை போடாம சென்டராகவே ஓட்டை போட்டு வைப்போம். அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணி, ஏன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து பிரியும். உங்களுக்கு இந்த ரெண்டா இப்போ வந்து இந்த பெட்டை வந்து ரெண்டா ஆக்குறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பெட்டை வந்து ரெண்டா பிரிக்கிறாரு. இந்த ரெண்டா பிரிச்ச பெட்டுங்க இது. இந்த பிரிச்ச பெட்டை வந்து அதை அழுத்துறாருங்க. அழுத்திட்டு இந்த மண்ணை வந்து இது வந்து இந்த மண் வந்துங்க சாதாரண வந்து ஒரு நம்ம களிமண்ணும் இல்லை வண்டல் மண்ணும் இல்லை. இந்த மண்ணை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, இதையும் வந்து சுத்தப்படுத்தணுங்க. இதில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 20 கிராம் கால்சியம் கார்பனேட் கலந்துருக்குறேங்க. இந்த கலந்து வேக வச்ச மண், இந்த வேக வச்ச மண்ணிலையும் வந்து எது வந்து நுண்கிருமி இல்லாத அளவுக்கு இதை வந்து சுத்தப்படுத்தணுங்க. எப்படி சுத்தப்படுத்தணும்னா வெப்பத்தில் தான் சுத்தப்படுத்த முடியும். இது வந்து ஒரு 20 பவுண்டில் சுத்தப்படுத்தின வந்து கிருமி சுத்தப்படுத்தின இந்த மண்ணுங்க. இந்த மண்ணை வந்து இது மேலே பூசணுங்க. இந்த ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மண்ணை வந்து மேலே பூசணும். இந்த அளவுக்கு போதுமானதுங்க. இது பூசிட்டு இதை எடுத்து வந்து அந்த குடியில் வைக்கணுங்க. இப்போ வந்து அந்த கேசிங் மண்ணை படுக்கை பெட்டை அந்த குடிலுக்கு எடுத்துட்டு போறேங்க. அந்த குடியில் ஒரு பசுமை குடிலுங்க. இது வந்து 11 அடி அகலங்க, நீளம் வந்து 60 அடி நீளங்க. இந்த குடியில் வந்து அதாவது பூமி லெவல்ல இருந்து 3 அடி ஆழம் பள்ளம் இருக்குங்க. மேலே வந்து சில்பாலின் ஷீட் போட்டிருக்கோம், அதுக்குள்ள வந்து ஷேட் நெட் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தாப்புலையும் மேலே வந்து தென்னங்கத்து போட்டிருக்கோம். தென்னங்கத்து ஏன் போட்டிருக்கோம்னா அந்த வெப்பத்தை வந்து ஒரு நிலையா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து தென்னங்கத்து போட்டிருக்கோங்க. அந்த குடியில் எடுத்து போயிட்டு அதை வைக்க போறேங்க. அடுத்தாலும் அங்கே வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ குடியில் எடுத்து வைக்க போறேங்க. உள்ள வந்து எடுத்துன்னு வராங்க கட் பண்ண கேசிங் பெட்டை. இப்போ வரிசையா வைக்கிறாங்க. சார் இப்போ வந்து இந்த 4 பெட்டுக்கு ஒரு இடைவெளி விடணுங்க. விட்டுட்டு எடுத்து வந்து அடிக்கிறாங்க. அடிக்கிட்டு தண்ணி இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. தண்ணி அடிக்கிறாருங்க. இப்போ இந்த மேலே மண் பூசினதை வந்து இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறதுக்கு வந்து இப்போ கையால் தெளிக்க முடியாது. மிஷின்லையும் ஃபாகர் வச்சு தெளிச்சாலும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அடிக்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயர் நாங்கள் யூஸ் பண்றோம் சார். இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயரில் தண்ணி அடிக்கிறாரு. அப்புறம் அது இல்லாமல் இந்த காளான் வந்து வேகமாக தண்ணி தெளிச்சோம்னா மேலாம் மண் படிஞ்சிடும். அதுக்கு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் வந்து இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயரில் வந்து அடிக்க பார்த்து
உங்களுக்கு பூ மாதிரி பொறுமையாக விழுதுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரேயில் தண்ணி தெளிப்பானில் தெளிச்சேங்க. தெளிச்ச பிற்பாடு ஒரு நாளைக்கு வந்து காலை வந்து ஒரு 9 மணிக்கு தெளிப்பேங்க. வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 2 மணிக்கு மறுபடியும் தெளிப்பேங்க. 2 வேளை தெளிச்சா போதும். வெப்பத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளைக்கு வெப்பநிலை இப்போ வந்து மே ஜூன்லாம் வந்து அதிகமாக இருந்தாலும் 3 தடவை கூட நாங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறோங்க. இப்போ தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம்னா இதே ஈரப்பத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் வரணுங்க. அந்த இதே ஈரப்பதத்துக்கு பார்த்து கரெக்டாக ஒரு 12 நாளில் உங்களுக்கு மொட்டு வர ஆரம்பிக்குங்க. இந்த 12 நாளில் மொட்டு வர ஆரம்பிச்சதுன்னா 15லேருந்து 18ஆம் நாள்லேருந்து உங்களுக்கு அறுவடைக்கு பண்ணலாங்க. இப்போ அறுவடை பண்ணுற சைஸ் வந்து உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த சைஸ் வந்து ஒரு காளான் வந்து 30 கிராம்லேருந்து 50 கிராம் வரல விட்டால் 1 கிலோ கூட வருங்க. அரை கிலோ 1 கிலோ அது சாப்பிட்றதுக்கு தான் இருக்காது. ஒரு 30லேருந்து ஒரு 40-50 கிராம் வரல காளானை பறித்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்க வந்து சமைக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காளான் எப்படி அறுவடை பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு இப்போ 20 நாள் வச்ச பெட்டுங்க அது. இதில் வந்து பெட்டு இந்த அறுவடைக்கு ஏற்ற உகந்த காளான் பெட்டுங்க இது. இப்போ வந்து பறித்து இந்த சைஸில் தான் பறிச்சிடலாங்க. பறிக்கிறது உங்களுக்கு பெரிய சிரமம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த காளான் வந்து எப்படி அறுவடை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சுலபமான முறை தாங்க. அதுக்கு வந்து நைஃப் கிஃப்லாம் ஒன்றும் தேவையில்லை. கத்தியால் அது கையால் வந்து இதை கட் பண்ண உடனே வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு இதுவும் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. பறித்து எடுத்துகிட்டு ஈஸியாக இதாங்க சைஸ், சரியான சைஸ் இதாங்க. இப்போ வந்து 30 கிராம் இருக்கும், வந்து 25 கிராம் இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி மார்க்கெட்டிங் அனுப்ப வேண்டியதாங்க. இதாங்க வந்து சரியான சைஸு. இந்த சைஸில் கட் பண்ணி பேக்கெட் போட்டு நாங்கள் வந்து சந்தைப்படுத்திடுவோங்க. இது வந்து 30 கிராம் வருங்க ஒரு காளான் வந்து. இது வந்து சாப்பிட்றதுக்கு இது விட்டா ஒரு அரை கிலோ 1 கிலோ கூட வருங்க. விடக்கூடாது அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு பறிச்சா போதும் சந்தைப்படுத்துறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த சைஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அறுவடை பண்ண காளானுங்க. இதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து இது வந்து பாக்கெட் போட்டு ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம் பாக்கெட் போட போகிறேங்க. பாக்கெட் போட்டு சந்தைப்படுத்துகிறேங்க. இப்போ இந்த 200 கிராம் பாக்கெட் போட்டோம் இல்லைங்களா சார்? இப்போ அந்த 200 கிராம் பாக்கெட் போட்ட மஷ்ரூமை இந்த காளானை நாங்கள் வந்து திண்டிவனம், சென்னை, வேலூர், குடியாத்தம், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோங்க. இப்போ எங்களுக்கு வந்து உற்பத்தி வந்து எங்களுக்கு போதலைங்க. இப்போ வந்து இன்னும் நாங்கள் வந்து குடியில் அதிகப்படுத்தி ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு தேவை வந்து மார்க்கெட் அதாவது வந்து சந்தைப்படுத்த வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோ தேவைப்படுது. இப்போ வந்து 30 கிலோ இல்லை 40 கிலோ அளவு தான் நாங்கள் இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது வந்து ஒரு இந்த இன்னைக்கு மாடு சாப்பிட்ட போக மீதி இருக்கிற வக்கீல்ல வந்து இன்னைக்கு வந்து காளான் உற்பத்தி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் பெரிய லாபகரமான தொழிலுங்க. இது எல்லாரும் செய்யலாம். ஆனால் இதில் வந்து முக்கியமாக கண்ணுங்கிறதுமா பார்க்க வேண்டியது சுற்றுப்புறமும் நம்மளும் சுகாதாரமாக சுத்தமாக இல்லைன்னா எல்லாம் கெட்டுடுங்க, எல்லாமே சேதமாயிடும். இது வந்து நம்ம சுத்தமாகவும் இருக்கிற இடம் சுகாதாரமும் இருந்து செஞ்சோம்னா இது நல்ல லாபகரமான பொருளுங்க. ஒரு படுக்கை உற்பத்தி பண்ணுறதுக்கு 25லேருந்து 30 ரூபா வரல நம்ம கூலியால் வச்சு செஞ்சால் கூட தேவைப்படுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் ஆகிடாது. ஒரு பெட்டில் வந்து 1.5 கிலோலேருந்து 1.25 நல்ல விதை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா 2 கிலோ வரல உற்பத்தி பண்ணலாங்க. இப்போ வந்து 1 கிலோ வந்து நாங்கள் 120 ரூபான்னு எனக்கு சென்னையில் கொடுக்குறோங்க. வேலூரில் 120 ரூபா தான். லோக்கலில் பக்கத்தில் வந்து எங்கள் தாலுக்கா திண்டிவனத்தில் மட்டும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இப்போ 120 ரூபா கிடைக்குதுன்னா 2 கிலோ கிடைக்குதுன்னா வந்து 240 ரூபா பக்கம் நமக்கு ஒரு பெட்டில் நமக்கு கிடைக்குதுங்க. 30 ரூபா பக்கம் நமக்கு வந்து ஒரு பெட் உற்பத்தி பண்ணுறதுக்கு 30 ரூபா கிடைக்குதுங்க. இப்போ 240 ரூபா ஆக வந்து ஒரு பெட் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து காளான் உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணோம்னா 200 ரூபா கிடைக்குதுங்க ஒரு பெட்டுக்கு. இது எல்லாம் வந்து செய்யலாங்க. ஆனால் இதில் வந்து சுத்தமும் சுகாதாரமும் செய்யலைன்னா மொத்தமாக சேதமாயிடுங்க. அதை மட்டும்தான் கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கணுங்க. இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இந்த காளானை வந்து ஒரு 6-7 வகையான உணவாக வந்து இப்போ காளான் வந்து 65 பண்ணுறாங்க, காளான் வந்து பிரியாணி செய்கிறாங்க, காளான் சமோசா செய்கிறாரு, சூப்பு செய்கிறோம். இப்போ திண்டிவனத்தில் இருக்க நாங்கள் கொடுக்குற இடத்த வந்து ஒரு 7 வகையாக வந்து சமையலை வந்து இது காளானை மதிப்பு கூட்டி நாங்கள் எங்களாண்ட 100 ரூபாய்க்கு வாங்குற காளானை அவர் வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாருங்க. இப்போ ஒரு கிலோ 65 வந்து ஒரு 100 கிராம் 65 வந்து 40 ரூபாங்க. அப்போ கிலோ வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ நாங்கள் 100 ரூபாய் எங்களாண்ட கொடுக்குறாரு, நாங்கள் கொடுக்குறோம் அவருக்கு. அவர் 400 ரூபான்னு விற்கிறாருங்க. அதே மாதிரி சூப்பு வந்து 10 ரூபான்னு விற்கிறாரு, சமோசா வந்து 10 ரூபான்னு விற்கிறாரு. இது இல்லாமல் நாங்கள் விதை உற்பத்தி பண்ணி நாங்கள் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ வந்து எழில் காளான் பண்ணைன்னு வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் பக்கத்து கிராமம், என்னுடைய நண்பர்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த பக்கத்து கிராமத்தில் உற்பத்தி பண்ணி டெய்லி இப்போ மார்க்கெட் சந்தைப்படுத்திட்டு வரோம். அவங்களும் உங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து இந்த குழு ஆரம்பிச்சிருக்கிறதுல இப்போ வந்து என்னுடைய நண்பர் வந்து ஆசிரியர் வந்து தண்டபாணி தனியல் அவர் ஆசிரியர். அவர் என்னண்ட வந்து ரவி, என் பக்கத்து கிராமம் ரவி. அவர் பக்கத்தில் வந்து ராமஜெயம், அவரும் வடசூர் கிராமம்.
பக்கத்தில் வந்து பொன்னுசாமி, அவர் வந்து வடசூர் கிராமம். நாங்கள் எல்லாம் மொத்தமாக இன்னைக்கு வந்து குழு மூலியமா நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து படிச்ச வந்து இளைஞர்கள் வந்து எல்லாம் நகரத்தை நோக்கி வேலைக்கு போறாங்க. இங்க கிராமத்திலேயே வந்து இன்னைக்கு வீணா கெட்டு போற இந்த எல்லாம் எரிச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்து பயிர் வச்சு இன்னைக்கு அந்த வைக்கோல்லாம் எரிச்சிடுறாங்க. அதை நாங்கள் வந்து சின்ன கூலி கொடுத்தா வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இது பண்றோம். அதை உற்பத்தி பண்ணோம். இன்னைக்கு இப்போ ஒரு குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் பிழைக்கிற அளவுக்கு, குடும்பம் பிழைச்சி மிச்சம் மீதி பண்ற அளவுக்கு காளான் பண்ண வச்சு பிழைக்கலான்றது நிச்சயமா உறுதிங்க.